ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு எஸ்எஸ் பிரைமரி மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா a fraction in which the numerator is smaller than the denominator is called a proper fraction. அதுக்கு முன்னாடி நியூமிரேட்டர்னா என்ன? ஸோ த டாப்பில் இருக்கிற நம்பர் பேர் நியூமிரேட்டர். டினாமினேட்டர்னா என்ன? ஃப்ராக்ஷன் பார்க்கு கீழே இருக்கிற நம்பர் வந்து டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எ ஃப்ராக்ஷன் இன் விச் த நியூமிரேட்டர் இஸ் ஸ்மாலர். அதாவது மேலே இருக்கிற நம்பர் நியூமிரேட்டர் வந்து ஸ்மாலராக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? டினாமினேட்டரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ டினாமினேட்டர் கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலராக இருந்தது அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 2 அவுட் ஆஃப் 8ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே நியூமிரேட்டர் வந்து 2, டினாமினேட்டர் வந்து 8. ஸோ நியூமிரேட்டர் எப்படி இருக்கணும்? டினாமினேட்டரை கம்பேர் பண்ணும்போது சின்னதாக இருக்கணும். ஸோ இங்கே 2 வந்து 8ஐ கம்பேர் பண்ணும்போது சின்னதாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கிரிட்டில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 8 இருக்குது. ஸோ 8 ஸ்கொயர்ஸ் இருக்குது. அதில் 2 வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஷேடட் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் 8 2 வந்து ஷேடட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேடட் பண்ண உடனே நமக்கு வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா மொத்தமாக 8 இருக்குது, அதில் 2 ஷேட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ டினாமினேட்டர் வந்து நியூமிரேட்டரை கம்பேர் பண்ணும்போது பெருசாக தான் இருக்குது. ஸோ 2/8 இஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். ஓகேவா? அதை இம்ப்ராப்பர் என்ன? அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். எ ஃப்ராக்ஷன் இன் விச் நியூமிரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் த டினாமினேட்டர் இஸ் கால்ட் அ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதாவது எந்த ஒரு ஃப்ராக்ஷனும் நியூமிரேட்டர் வந்து, அதாவது மேலே இருக்கிற நம்பர் வந்து கீழே இருக்கிற நம்பரை கம்பேர் பண்ணும்போது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? A fraction in which the numerator is greater than the denominator is called improper fraction. Example வந்து 5 out of 2. ஓகேவா? டோட்டலாகவே 2 தான் இருக்குது, அதில் 5 ஷேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நியூமிரேட்டர் வந்து 5, டினாமினேட்டர் வந்து 2. ஸோ டினாமினேட்டரை கம்பேர் பண்ணும்போது நியூமிரேட்டர் பெருசாக இருக்குது. கரெக்டாக? ஸோ டோட்டலாகவே 2 ஸ்கொயர்ஸ் தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் அதில் 5 ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது பாசிபிளாக இல்லை. ஸோ அப்போது 5 அவுட் ஆஃப் 2 வந்து என்னது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். புரிஞ்சுதாம்மா? சிம்பிள் தான். ப்ராப்பர்னா நியூமிரேட்டர் வந்து ஸ்மாலர் தென் டினாமினேட்டர். இம்ப்ராப்பர்னா நியூமிரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் த டினாமினேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.